38 இந்த வசனத்துல நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது என்றார். இது என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ஆண்டவர் வந்து சிலுவையில அறையப்படும் முன்பாக யாக்கோபு, யோவான், பேதுரு அழைத்து கொண்டு கெட்செமனே தோட்டத்திற்கு போய் ஜெபிக்கிறதுக்காக அவங்களை கூப்பிட்டு கொண்டு போறார். அவங்க ஜெபிக்க சொல்லிட்டு ஆண்டவரும் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அவங்க ஜெபிக்காத தூக்கத்துல இருக்கிறாங்க. அப்போ வந்து துக்கப்பட்டு என்ன சொல்றார், நீங்க வந்து எப்பவுமே நித்திர மழக்கத்துல இருக்கிறீங்களே, சோதனைக்காரன் வரும்போது நீங்க விழுத்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு சொல்லி சீசர்களை பார்த்து சொல்றார். ஏன்னா நாம இந்த நாட்களில் கூட ஆவியில வந்து அனலா இருங்க, ஜெபத்துல உறுதியாகன்னு சொல்லப்படுது. ரோமர்ல சொல்லப்படுது. அப்படின்னா நம்ம மாம்சம் என்ன சொல்லுவோம், நம்ம ஜெபிக்க வேணாம்னு சொல்லுவோம், ஆவி என்ன சொல்லுவோம், ஜெபிங்கன்னு சொல்லுவோம். அதனாலதான் நம்ம வந்து அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதாவும் சமாரியா கடைசி பரியந்த வரைக்கும் சாட்சிகளா இருக்குன்னு சொல்லி. அப்படின்னா ஆவியானவர் இருக்கும் போதுதான் நம்மளை பலப்படுத்த முடியும். இப்ப நம்ம சரீர பலவீனங்களா இருந்தாலும் ஆவியானவர் நம்மளுக்கு இருக்கும் போது நம்ம பலவீனங்களை முறித்து நம்மளுக்கு பலனை தருகிற தேவனா இருக்கிறார். நம்மளுக்கு வந்து இந்த நாட்கள்ல எத்தனையோ பிரச்சனைகள், அப்படின்னா செல்போன் மூலியமா, டிவி மூலியமா எவ்வளோ கவர்ச்சியான விஷயங்கள்லாம் அந்த உலகத்துல வருது. அது வந்து நம்ம தப்பித்து வாழணும்னா ஜெபம் தான் முக்கியம். ஏன்னா அந்த ஜெபம் இல்லாத வீடு வந்து கூரை வீடுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஜெபம் இருந்தாதான் வந்து நம்மளால வந்து எதுவுமே ஜெயிக்க முடியும். ஜெபத்தினாலதான் எல்லாமே ஜெயிக்க முடியும். ஆண்டவரோட பாதத்துல நம்ம ஆண்டவரே வந்து சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்பாக ஜெபித்தார்னு இருக்குது. இந்த உலகத்தை படைத்து அவரே ஜெபிக்கும் போது நாம வந்து மாம்சமான அந்த சரீரத்தில் இருக்கிற நாம ஜெபிக்கணும். ஜெபத்திற்கு முதலிடத்தை கொடுக்கணும். அதனாலதான் வந்து நம்ம வந்து ஜெபிக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து ஆவியானவர் பலன் தருகிறார். நாம இந்த நாட்களில் கூட எல்லா தீங்குக்கு விலகி நம்மளை பாதுகாக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும். 1 மணி நேரமாச்சும் நம்ம ஜெபிக்கணும். வேத வசனத்தை வாசிக்கணும். வேத வசனம் தான் நம்மளுக்கு நன்மை எது தீமை எதுன்னு சொல்லும். அதான் நம்மளை நல்வழிப்படுத்தும். இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளாகட்டும், வாலிபர் சகோதரிகளாகட்டும், சகோதரனாகட்டும், வீட்டில் இருக்கிற பெண்களாகட்டும், யாரா கூட இருக்கட்டும், நம்ம வந்து உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா, உங்களுக்கு வேத வசனம் வாசிக்க தெரியலையா, இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரோட மாதத்துல உட்கார்ந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பேசுங்க. பேசும்போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருங்கன்னா தேவனா இருக்கிறார். ஏன்னா நாணிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியக்காரர்களை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி மத்தியில சொல்ல. அப்படின்னா நாம தான் ஒன்றும் தெரியாத நம்மளை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த உலகத்துல எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம வந்து எவ்வளவு விசேஷமானவர்களாக அதை இருக்கும்போதுதான் நாம வந்து ஆண்டவருக்காக 1 மணி நேரம் நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம ஆத்மாவை வந்து நம்மளை வந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். எல்லா தீங்குக்கு விலகி நம்மளை பாதுகாக்கிறார் இருக்கிறார். இந்த நாட்களில் கூட எல்லா சத்துருக்களை நம்ம எதிர்த்து நம்ம வாழணும்னா நம்ம ஜெபம் அவசியம், வேத வசனம் அவசியம். கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார்.